கொடுத்துருந்த நாங்கள் மனுவை. அவர் எங்களுக்கு ஒரு சரியான தெளிவான பதில் உண்ட தரையில். ஜெயதரன் வினோத். நான் இந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் யாழ் மாவட்டத்தினுடைய கோஆர்டினேட்டராக இருக்கிறேன். இவ்விடத்திற்கு தற்சமயம் தலைவரால் துரதிர்ஷ்டவசமாக சில வேலைப்பளு காரணமாக வர முடியவில்லை. இருந்தாலும் அவர் இந்த இடத்துக்கு விஜயம் செய்வார். இவ்வளவு காலமாக நாங்கள் இந்த போராட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு 2019 இன்று வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இப்போ தற்சமயம் ஒரு கிழமை 2 கிழமைக்கு முதல் கிடைத்த தகவல்களின்படி 35,000 அரச நியமனங்கள் வழங்கப்படுவதாக அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு தகவல் எங்களுக்கு சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்று அந்த 35,000 பேரிலிருந்து 7,500 பேருக்கு தான் கேபினட் அப்ரூவல் வந்திருக்கு என்ற விஷயம் வெளிப்படையாக எல்லாருக்கும் சொல்லப்பட்டு, அந்த 7,500 பேர்லையும் வடமாகாணத்துக்கு எத்தனை பேரை எடுக்க போகிறாங்க என்கின்ற விஷயம் இன்னும் சொல்லப்படலை. அப்போ அந்த 35,000 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்லானே, அந்த இது சரியான ஒரு உறுதிப்பாடு இல்லாத காரணத்தாலும் ஏற்கனவே போரால் பாதிக்கப்பட்டு பின்தங்கி இருக்கின்ற எங்கெண்ட இந்த வடமாகாணத்திற்கு எத்தனையோ பட்டதாரிகள் இன்றும் வறுமை கோட்டுக்கு கீழிருந்தும் தினம் கூலி வேலை செய்துதான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் எவ்வளவோ செலவுகளை செய்து படித்தும் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் படித்தும் இன்று இப்படி வீதியில் நின்று போராடுகின்ற ஒரு நிலைமைக்கு உட்பட்டு இருக்கின்றார்கள். இந்த 7,500 பேருக்கான இந்த நியமனங்களுக்குள் வடமாகாணத்துக்கு எத்தனை நியமனங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கின்றது என்பது இன்னும் சரியாக எமக்கு அறிய தரவில்லை. அதோடு எங்களுக்கு அந்த 35,000 பட்டதாரிகளை அரசு நியமனத்திலே அமர்த்துவதற்கான அந்த வேலைப்பாடுகளை விரைந்து செயற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டமானது எங்களுக்கு அந்த சரியான ஒரு தீர்வு வரும் வரை சுழற்சி முறையிலே அமையும் என்பதனை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். போய் உங்களுக்கு கடிதம் கொடுத்த நீங்கள், மனு கொடுத்த நீங்கள், அது சம்பந்தமாக அவர் உங்களுக்கு ஏதாவது அறிவித்தல் தந்துடுறா? ஆளுநரிடம் நாங்கள் அந்த இதை கொடுத்துருந்த நாங்கள் மனுவை. அவர் எங்களுக்கு ஒரு சரியான தெளிவான பதில் உண்ட தரையில். மற்றது எங்கள்ட இளங்குமரன் நாட்டை எம்பிட்டையும் நீங்கள் கொடுத்த நீங்கள், இது அது சம்மந்தமாக அவர்கிட்ட ஆஃபீஸுக்கும் போய் கதைச்சினீங்களா? வர சொன்னார் ஆஃபீஸுக்கு? அந்த இடத்துல போனாங்க. அது தலைவர் தான் அந்த இடத்துல போய் கதைச்சவர். அது அவரால் உங்களால் இப்போ எங்கள் அரசாங்கத்தால் உங்களுக்கு என்ன பதில் கிடைக்கப்படாது? 35,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை அரச வேலை வாய்ப்புகளை கொடுப்போம் என்கின்ற பதில் தான் கிடைத்தது. ஆனால் அதற்கான சரியான கட்டமைத்து அதனை சரியான முறையில் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னு சொன்னால் 35,000 பேருக்கு வேலை வாய்ப்புன்ட்டு இன்றைக்கு கொடுத்துருக்கிறது 7,500 சொச்சம் பேருக்கு தான் அரச நியமனம் வழங்கப்பட போகின்றது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கு பரவலாக. ஆனால் அந்த மிச்சம் 27,000 பேரை பற்றின கதை இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. அந்த 27,000 நியமனங்களும் வழங்கப்படுமா, மீதி 27,000 நியமனங்களும் வழங்கப்படுமா, அல்லது அது வெறும் தேர்தல் வாக்குறுதியா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அதனையும் விரைந்து அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. தான் எங்கள்ட நிலைப்பாடு காணப்படும். வணக்கம். நான் பட்டதாரிகள் சங்கத்தின் சார்பாக கதைக்க வந்துள்ளேன். எனது பெயர் தர்ஷினி. நாம் பட்டதாரிகள் சார்பாக எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் செய்திருக்கிறோம், எத்தனையோ இடங்களில் எத்தனையோ லெட்டர்கள் கொடுத்துருக்கிறோம்.
இப்போ தற்சமயமாக வடக்கு மாகாணத்தில் இத்தனை வேகன்ட் இருக்குதுன்றது ரியல் ஒவ்வொரு ஸ்கூலாக தேடி எடுத்து நமக்குரிய வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் நமது ஆதங்கம். 2019ஆம் ஆண்டிலிருந்து பட்டதாரிகள் வந்து வெளிவந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு வந்த வேலை வாய்ப்பு என்பது வழங்கப்படவும் இல்லை. நாம் பட்டதாரிகள் சார்பாக ஆளுநரிடம் வழங்குனரிடம் எல்லாரிடமும் போய் ஒவ்வொரு லிஸ்ட்டுகளை கொடுத்தோம். நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்க்கமான முடிவு கிடைக்கவில்லை. பட் ஆளுநரிடம் நாங்கள் கொடுத்த போது கலைப்பிட மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது அரிதென்று கூறியிருக்கிறார். ஆனால் கலைப்பிட மாணவர்கள் தான் வெளிவர்றது கூடுதலாக. கல்லூரி மாணவர்கள் வெளிவந்த போது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிறார்கள். எமது வயது வந்து நாளாந்தம் கூடிக்கொண்டு போகின்றது. எமது பட்டதாரிகள் சார்பாக உள்ள அனைத்து மாணவர்களும் வறுமை கோட்டில் தான் உள்ளார்கள். ஆனால் இவர்கள் வந்து போராட்டத்துக்கு செலவழிக்கிற காசு வீணாக போகிறது. படிக்கிறதுக்கு பட்டதாரிகளாக ஆவதற்கு கூட எத்தனையோ பல இன்னல் துன்பங்கள் பலதரப்பட்ட கஷ்டத்தின் மத்தியிலும் தான் அனைவரும் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார். பட்டம் பெற்று இத்தனை வருடமாக 2019 நான் இந்த 6 வருடங்களுக்கு வெளிவாரியாக உள்ளார்கள் அனைவரும் வெளியே தெருவோரை நீக்கிறார்கள். தெருவோரை நீப்பதுன்றது பெரும் தாக்கத்துக்குரியது. எமது பிள்ளைகள் இப்போ நாங்கள் நிற்கிறோம்ன்றது அடுத்த இனிவார தலைமுறைகளிலும் எத்தனை பிள்ளைகள் என்ன செய்ய போகிறார், எங்கள்ட பிள்ளைகளை கூட என்னென்ன படிப்பிக்கிறார், நாங்கள் என்ன நடக்க போகுது. மேதக ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகி அவரிடம் கேட்டுக்கொள்வது என்னென்னு சொன்னால், நாங்கள் இவ்வளவு துன்பங்களையும் செய்தும் மது உடல் உள்ள உளைச்சல்களுக்கு உள்ளாயுள்ளோம். நாளாந்தம் எத்தனை இண்டை வந்தோம்னா 2-3 மணி என்றாலும் சாப்பாடு தண்ணி வேணும் இல்லாமல் பெரும் கஷ்டப்படுகிறோம். அதுக்கு எத்தனை சின்ன குழந்தைகளை குடிவிட்டுட்டு வருகிறோம். என்ன எங்களுக்கு வேலை கிடைக்கும் என்றது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் ஊடாகத்தான் நாங்கள் நாளாந்தம் வெயிலும் பாராது மழை பாராது மீடியாக்கள் மூலமாக ஜனாதிபதியோ ஏனைய மந்திரிமாரோ யாரிடமும் போயிருக்கும். இப்போ நாங்கள் என்னென்ன செய்கிறோம்ன்றது மறைஞ்சிருப்பினோம். ஆனால் அறிந்தும் எந்தவித நிரந்தரமான ஒரு முடிவுன்றது எங்களுக்கு கிடைக்கல. இற்றவரையும் நாங்கள் என்ன செய்வதுன்றதான் எங்களுக்கு அடுத்த கட்டமாக உள்ளது. ஒவ்வொரு ஆண்களாக இருக்கலும் பெண்களாக இருக்கலும் மனவேதனை என்றதான் கட்டாயமாக உள்ளது. என்னென்ன நாளாந்தம் 35,000 வேக்கண்ட் உள்ளது என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் 7,000 என்று அறிவித்திருக்கு. வடக்கு மாகாணத்தில் எத்தனை பேருக்கு வேக்கண்ட் கொடுக்க போகிறாருன்றதான் கேள்வி. என்ன நடக்க போகுதுன்றதான் அடுத்த கட்டமாக உள்ளது. வெயில காஞ்சு உண்மையில் எங்களுக்கு வருத்தம் வந்தாலும் எங்கள்கிட்ட பிள்ளைகளை பார்க்க வேணுமென்றதான் எங்கள்கிட்ட பிரச்சனை. ஆனால் என்ன செய்கிறோம், எங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையோடு தான் நாங்கள் முன்னெடுக்கிறோம். அத்தனைக்கும் நாங்கள் முன்னெடுக்கிறதுக்கான காரணம் அரசாங்கம் என்பது எங்களுக்கு ஒன்று நிரந்தர தீர்வுன்றதை கிடைக்குமென்றது. வயசு பிரச்சனை நாங்கள் நாளாந்தம் போய்க்கல எங்களுக்கு வருத்தம் கூடிக்கொண்டிருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒன்றான் இருக்கு. ஆனால் அத்தனையும் நாங்கள் பொருட்படுத்தாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், ஜனாதிபதி கொடுத்துருக்கிறோம், ஆளுநரை கொடுத்துருக்கிறோம். அத்தனைக்கும் டாக்டர் வந்து கூடி எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு பெற்று தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவரை கூடி கதைக்கிறதுக்கு அங்கே இடம் அளிக்கல. பாராளுமன்றத்தில் அர்ஜுனா சார் சொல்லியிருக்கிறார் பட்டதாரிகளுக்கு பற்றி கதைக்கிறோம். ஆனால் அவர் வந்து ஒரு இத்தனை இதுலேயே இளங்குமரன் சாரும் அர்ஜுனா சாரும் ஒருத்தராக அவையாவது வந்தவங்களுக்கு மதிப்பளிச்சிருக்கிறோம். ஆனால் இற்றவரையில் எந்த மந்திரிமாரோ யாருமே எங்களுக்கு வந்து அப்படி கதைச்சதும் இல்லை, செய்ததும் இல்லை. ஆனால் நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன, இவ்வளோ காலமும் நாங்கள் பாடுபட்டதுக்கு அவர்களால் ஒரு முடிவுன்றது கிடைக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் பட்டதாரிகள் தான் வந்திருக்கிறோம். நாங்கள் சுழற்சி முறையில் மீண்டும் தொடருவோம். எங்களுக்கு நம்பிக்கையான ஒரு முடிவு கிடைக்கும் என்றது எங்களுக்கு அறியும் வரையும் நாங்கள் போராட்டம் என்றது தொடர்ந்து தான் இருக்கோம். அதேங்க எவ்வளோ ஆழம் போராட்டத்துக்கு வாரீங்க, எவ்வளோ ஆழம் மேலே சொல்லிவிடுங்க. எவ்வளோ ஆழம் போராட்டத்தை வாரீங்க? எத்தனை வருஷம் நீங்கள் படிப்பை முடிச்சு? நாங்கள் வந்து நான் 2022ஆம் ஆண்டு பாஸ் அவுட் ஆகினேன். இன்னும் மேலே கிடைக்கல. இன்றைக்கு மகனோட வந்து நிற்கிறீங்க போராட்டத்துக்கு. வேலை என்ன கிடைக்குமா இந்த முறை? என்ன வேகன்சி இருக்குன்னு சும்மா அறிவிக்க தவிர அதுக்குரிய மாதிரி ஒரு
அதனால எங்களுக்கு வேலையில் தந்த ரெண்டா இப்போ வேறு வேறு பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்குது. பிள்ளைகளை படிக்கணும், எங்களுக்கு ஒரு வேலை வேணும். நம்மளோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வேறு வேலை. இப்போ வழியில் வேலை ஒன்றும் செய்யலையா? இல்லை, வீட்டில் இருக்கு. சரி, ஓகே அக்கா, நன்றி.